நம்ம இன்றைக்கி இறால் கிரேவி செய்ய போகிறோம். நான் 400 கிராம் இறாலை சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு 3 பெரிய தக்காளியும் 2 பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் குடமிளகா, இது வேணும்னா போட்டுக்கிறோங்க. நான் ஒரு சின்ன பாதி குடமிளகாவும் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, எண்ணெய், தக்காளி சாஸு, கொஞ்சம் மிளகாத்தூள், மற்றது தாளிக்கிற சாமான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபேன் சூடாயிருச்சு. இப்போ நம்ம தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறலாம். நம்ம நல்லா கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி வதக்கணும்னா இந்த கிரேவி நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம தாளிக்கிற சாமானை போட்டுடலாம். கடுகு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டாச்சு. அது பொடிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வாசம். ஒரு துண்டு கருவேப்பட்டை போட்டுக்கலாம், இன்னும் வாசமாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். அதுக்கு பிறகு வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கிறணும், குடமிளகாயும் போட்டுக்கிறணும். இப்போ நல்லா ரெண்டும் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கணும். இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டு அந்த பெரிய கொச்சிக்கு, அதாவது அந்த குடமிளகாட வாசம் ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியும். நல்ல வாசம் வரும் வதங்குற நேரம். அப்போ நம்மளுக்கு அது வதங்குதுன்னு அர்த்தம். இப்போ அது வதங்கினதோடு நம்ம இறாலையும் கொட்டிக்கிடுவோம். நல்லா கழுவி துப்புரவாக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். இறாலையும் போட்டாச்சு. இதை நல்லா இதில் வதங்குற மாதிரி எல்லா பக்கமும் கிண்டி வச்சுக்கிறோங்க. போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு தக்காளி போட்டுக்கிறணும். தக்காளி கொஞ்சம் கூட போடுறது என்னென்னா நம்மளுக்கு கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக நல்லா வரும். அதுக்காக தான் நான் தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு 3க்கு 4 சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தக்காளி வேணான்னா நீங்கள் 2 கூட 2 1 கூட சேர்த்துக்கலாம். இல்லை இல்லாமலும் செய்யலாம், தக்காளி சேர்க்காமலும் செய்யலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்குருவோம். இஞ்சியும் பூண்டும் செஞ்சது கொஞ்சம் போட்டாச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் செரிமானத்துக்கு இறால் கொஞ்சம் வாய்வு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். இறக்குற நேரம் நம்ம மிளகும் சேர்த்துக்கிறணும், உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா குக்காக இருக்குது. இறாலை எப்போவுமே ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிரும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு அதே சமயம் வேகாமலும் எடுத்துடக்கூடாது. நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். இப்போ இந்த இறால் எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேட்டில் தான் நம்ம மிளகாத்தூள் போடணும், அதாவது கொச்சிக்காத்தூள். காரம் கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கலாம். நான் இதில் ஒரு 3/4 பதத்துக்கு போடுறேன் இந்த சின்ன ஸ்பூனில். பாருங்கள், எனக்கு ரொம்ப காரம் தேவையில்லை. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறோம், குடமிளகா போட்டிருக்கோம். அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன், போதும். இந்த அளவு உரப்பு போதும். உங்களுக்கு இன்னும் தூக்கலாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். இதையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம், வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். பாருங்கள், நம்ம திறந்து பார்க்குறோம். நல்லா எல்லாம் குக் ஆகிட்டு இறாலெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் போட்டதுனால கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனை நல்லா தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் இதில் ஊற்றி விட்டுருவோம். ஊற்றிட்டு இது கிரேவி பதம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம சாதத்துக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி, இப்படி நம்ம அந்த மாவு கொதிக்கிற நேரம் கொஞ்சம் நம்ம தக்காளி
சாஸ் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த சாஸ் எடுத்து இதில் போட்டு விட்டுருவோம். தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். போட்டுட்டு இதை சிம்மில் அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைப்போம். இப்போ எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா எல்லா பக்கமும் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான். இதில் வந்து நம்ம நறுக்கிய கொத்தமல்லி தழையை இப்படி தூவி விட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்ற நேரம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஒரு இறால் கிரேவி செஞ்சிட்டோம். இது வந்து குடமிளகா போட்டு செஞ்சுருக்கோம். இது போடாமலும் செய்யலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு மாதிரி இறால் கிரேவி செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த இறால் தொக்கு குடமிளகா போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி, சோறு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.